ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க பார்க்கவே சூப்பராக இருக்கா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி நான் செய்வேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணி. பிள்ளைங்க டெய்லி ஸ்கூலுக்கு வரும்போது என்ன சுண்டல் நட்ஸு ஃப்ரூட்ஸுன்னு கொடுப்போம். எப்பயும் அதே கொடுத்தா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கடையில் பப்ஸ் வாங்கி கொடுவாங்க இல்லையா? நம்ம கடையில் போய் பப்ஸ் வாங்கினா எக் பப்ஸ்லாம் வாங்கினா 15 ரூபா 20 ரூபா. அதோட நம்ம கம்மில் இருக்குமா? அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா நபருக்குன்னு வாங்கணும்னு போனால் அது எப்படி இருந்தாலும் 100 ருபீஸ் காலி ஆகிடும். நம்ம அது மாதிரி இருக்கும்போது இதை மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி பிரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடு கார்னரை ஃபுல்லாக நைஃபால் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நைஃப்பில் கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா சிசரால் கூட கட் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் சில்லித்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சமையல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அது ஒரு சட்னி கரண்டி அளவு அதில் ஊற்றுங்க. சட்னி கரண்டினா பெருசுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்னது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு. அதுவும் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன், அதுலேயும் நான் பாதி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு அது மூழ்கிற அளவு அதாவது மிக்ஸ் பண்ணுற அளவு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் 2 எக்கை பாயில் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம எக் பப்ஸ் வாங்கினாலும் ஆஃப் தான் இருக்கும், ஒன்றும் ஃபுல்லாலாம் இருக்காது இல்லையா? இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு டிப் பண்ணி நீங்கள் இது மாதிரி தோசைக்கல்லில் வைங்க. தோசைக்கல்லில் வைக்கும்போது நம்ம அதில் எண்ணெய்லாம் போட தேவையில்லை. ஏன்னா இது நம்ம எண்ணெயில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா போட்டு, அதனால் அதுவே போதும். நீங்கள் தோசைக்கல்லில் வைக்கும்போது அந்த எல்லோ இருக்கிற பகுதி தோசைக்கல்லில் டச் ஆகிற மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு அது தனியாக வராமல் வெந்து இருக்கும். எதுக்காக இதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல், நம்ம சில்லி தூள், அந்த பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதுக்காக போடுறோம். இதை லோ ஃப்ளேமில் செய்யுங்க. ஏன்னா டப்பு நம்ம ஃபுல் இதில் வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டோட சைடு இது அந்த டார்க்காக அந்த பகுதி, அதை மிக்சியில் நீங்கள் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஏற்கனவே பவுலில் அந்த சில்லி தூள் மீதி இருந்தது இல்லையா, அதிலே இப்போ நம்ம அரைச்சிட்டு அதையும் மிக்சி ஜார்லேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப டார்க்காக, அதாவது ரொம்ப டார்க்காக இல்லை, ரொம்ப திக்காக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணியை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரெட்டில் கொஞ்சம் நடுவில் பட்டர் தடவிட்டு எக்கை ஒரு பட்டர் தடவிட்டு அது மேலே எக்கை ஆஃப் வச்சுருங்க. இன்னொரு ப்ரெட்லேயும் நம்ம பட்டரை தடவிட்டு மேலே அப்படியே வச்சு 4 சைடும் நீங்கள் அழுத்தி விடுங்க. அழுத்தும் போதே நமக்கு நல்லா பிடிச்சிக்கும். தண்ணி தொட்டெல்லாம் அழுத்த தேவையில்லை. 4 கார்னர்லேயும் நல்லா அழுத்திட்டு நம்ம அதில் போட்டு டிப் பண்ணி தோசைகளில் வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைகளில் வச்சு நம்ம எடுத்து இது பண்ணணும். சுற்றி தோசைகளை வேகிறதுக்கு சுற்றி நீங்கள் பட்டர் போடுங்க. சுற்றி அப்படி ஸ்பூனால் தீர்த்துன மாதிரி படும்போது நம்ம 4 சைடும் வேகிறதுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம எந்த ஒரு பொருளும் வேஸ்ட்டு பண்ண மாதிரியும் இருக்காது. அதே பிள்ளைங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் நமக்கு. இதை மாதிரி இப்போ செஞ்சுட்டு இப்போ நான் எப்படி டிப் பண்ணுறேன்னு பாருங்களேன். இதை மாதிரி நான் உள்ளே பட்டர் தடவி எக்கை வச்சுட்டேன். இப்போ இது மாதிரி 4 கார்னர்லேயும் முதல்ல தொட்டுட்டு அடுத்து இதை மாதிரி செய்யுங்க. படாத இடத்துல கையால் நீங்கள் இழுத்து இது பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்கல்ல வைக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல கொஞ்சம் பட்டர் போட்டிருந்தீங்கன்னா அது மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு சுற்றியும் நம்ம கொஞ்சம் பட்டர் ஸ்பூனால் போடுங்க. அது ஸ்பூனால் போடும்போது கொஞ்சம் தீர்த்தன மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கார்னரில் நம்ம டிப் பண்ணதும் வேகணும் இல்லையா. இப்போ நம்ம இதை மாதிரி செய்யும்போது நடுவில் இருக்கிறது கண்டிப்பாக வெந்துடும். அந்த கார்னர் வேகணுன்றதுக்காக இதை மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம கடையில் வாங்கினா பப்ஸ் டைப்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மைக்ரோவனில் செஞ்சுருப்பாங்க. இது நம்ம தோசையில் அதுவும் பட்டரில் நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருந்துச்சு, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதுவே நீங்கள் இல்லை நம்ம 2 எக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா இதை மாதிரி ஒரே ப்ரெட்டிலே பட்டரை தடவிட்டு ஒரு ஆஃப் இன்னொரு ஆஃபும் கட் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு மேலே அப்படியே திரும்பி இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அதை மாதிரி செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு எக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் கொடுப்போம், ஒரு நாளைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பாயில் பண்ணி கொடுத்தாலே வேணாம், எனக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறியான்னு தான் கேட்குறாங்க. அதுவே நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நல்லாவே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்டான நமக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே நமக்கு வேணால் நடுவில் நம்ம நைஃபால் கூட கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.